வணக்கம் மக்களே. நான் உங்க ரைட்டர் பிரசன்னா. இன்னைக்கு திரை விமர்சனத்துல நம்ம பார்க்க போற படம் பேட்ரியட். மம்முக்கா, லாலேட்டன், ஃபகத் ஃபாசில், ரேவதி, குஞ்சாக்கா போபன், நயன்தாரா, ராஜீவ் மேனன் இப்படின்னு ஒரு அட்டகாசமான ஸ்டார் காஸ்ட். படம் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையாங்கிறது இந்த வீடியோ. 2021 பெகசஸ் சாஃப்ட்வேர் பத்தின செய்திகளை நம்ம படிச்சிருப்போம். ஜீரோ கிளிக்குங்கிறத யூஸ் பண்ணி அவங்க எப்படி அரசியல்வாதிகளையும் பொதுமக்களையும் வேவு பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதைக்கரு. பெகசஸ் பதில் இங்க பெரிஸ்கோப். மிச்ச கதையை நீங்க ட்ரெய்லர்லயும் விக்கிபீடியாலையும் நீங்க படிச்சிருக்கலாம். அதை மிச்சத்தை நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. மேஜர் பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா மம்முக்காவுக்கும் லாலேட்டனுக்கும் உள்ள அருமையான கெமிஸ்ட்ரி, எஸ்பெஷலி லாலேட்டன் அறிமுகமாகிற காட்சி. ஒரு முதல் பாதியில ஒரு நல்ல ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லரா எடுத்துட்டு போனது, ஒவ்வொரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துறது, இது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆனாலும், இரண்டாவது பாதியில ரொம்பவே மகேஷ் நாராயணன்ங்கிற ரைட்டர் சொதப்பிட்டாரு அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காரணம் ரொம்பவே கிளீஷேடான டயலாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபகத் ஒரு சீன்ல சொல்லுவாரு, ரெண்டு பேரும் சேர்ந்தா பிளாஸ்ட் அப்படிங்கிறத. இது இவ்வளோ பெரிய திரைப்படத்துல ஒரு அந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமான வசனம் வைக்கிறது. நயன்தாரா ஒரு லாயரா இருந்தாலும் அவங்க ஒரு காட்சியில வாதாடுற காட்சி, அந்த அதற்கு எழுதப்பட்ட வசனம், அதெல்லாமே நம்மள ரொம்பவே டயர்ட் ஆக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் கலைச்சிட்டு பார்த்தாலும் இது ஒரு நல்ல ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா தான் எனக்கு தோணுச்சு. மகேஷ் நாராயண்ங்கிற எடிட்டர் ஒரு நல்லாவே எல்லா டெக்னீஷியன்ஸையும் நல்லா வேலை வாங்கியிருக்காரு. எஸ்பெஷலி சுஷின் ஷியாமோட இசை. ஏன்னா 2வது பாதியில பெரும்பாலான காட்சிகளை நகர்த்தினதே அவரோட இசை தான். கண்டிப்பா இந்த படத்தை திரையரங்க பார்க்கலாம். தக் லைஃப் மாதிரியோ L2 எம்பிரான் மாதிரியோ இல்லாம ஒரு டீசெண்டான படத்தை கொடுத்ததுக்கு மகேஷ் நாராயணுக்கு நன்றி. இருந்தாலும் அடுத்த படத்துலயாவது உங்க ரைட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல சம்பளம் கொடுத்து அவங்கள இன்னும் நல்லா வேலை வாங்கி ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டோட ஷூட்டிங்க்கு போனீங்கன்னா உண்மையிலே இதை விட ஒரு நல்ல ரீவாச்சபிள் த்ரில்லர் வரலாம். அதே மாதிரி ஒரு சீக்வல் செட்டப் பண்ணாம ஒரு முழு படமா முடிச்சதுக்கு மிக மிக நன்றி. மொத்தம் பாத்தீங்கன்னா என்னோட ரேட்டிங் 6.8 அவுட் ஆஃப் 10. இதோட நம்ம சேனல்ல ஒரு ரீவாச்சபிலிட்டி ரேட்டிங் ஒன்று தரப்போறோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு தடவை நீங்க திரையரங்குல பார்த்தாலும் அடுத்த தடவை ஓடிடில வந்தா ஓட்டி ஓட்டி கூட பார்க்கலாம். இது என்னோட முதல் வீடியோ. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு உற்சாகமான டானிக். இதே மாதிரி ஒரு நல்ல தரமான விமர்சனத்தோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.